Assalamualaikum, hi friends, welcome back to my channel Chalma Sai Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ மீஷோ கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நியூவான ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது. சூப்பர் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் ஒட்டுக்காக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் எஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மல்டிபர்பஸ் ஸ்டீமர் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வித் கிளாஸ் லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டீமர். அவ்வளோ காம்பேக்டான ஸ்டீமர், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரு குட்டி ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டீமர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஸ்டீமர் அப்படிங்கிறனால உங்களுக்கு மேலே வந்து ஸ்டீமராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்கு, இல்லை ஆப்பிள் பனானா அந்த மாதிரிலாம் கிட்ஸ்க்காக கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வேக வச்சு எடுப்போம்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டீமர் அண்ட் கீழே இருக்கிற அந்த மல்டிபர்பஸ் குக்வேர் இருக்குல்ல, அதோட 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் லிட் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க ஃபேமிலியில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீமர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல சூப்பரான வந்துட்டு குவாலிட்டி தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் இண்டக்ஷன் அண்ட் ஸ்டவ் டாப் ரெண்டுலேயுமே வச்சு குக் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 613 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் இந்த குவாலிட்டிக்கு வர்த்தா என்னங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியை கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது கூட இன்னொரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்களா, அந்த ப்ராடக்ட்டும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். அது ஒரு சூப்பர் வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க. நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மேக்கர் வந்து நம்ம ஆல்ரெடி காட்டியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இட்லி குண்டா ஆனால் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா சூப்பராக இருக்குது. நல்ல வர்த்து இந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து இந்த இட்லி ஸ்டீமர் வந்து காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் வெயிட் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வெயிட்டு குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரீமியம் அதில் தான் வருது. அதனால நல்ல சூப்பர் குவாலிட்டியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இட்லி பாட்டோட டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் உண்மையாலுமே சொல்லப்போனால் எல்லா பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. தட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. டோட்டலி வந்து 13 இட்லிஸ் நீங்கள் மேக் பண்ணலாம். 3 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. 4 இட்லிஸ் மேக் பண்ணுற மாதிரி. அது கூடயே ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி டோட்டலி 4 பிளேட்ஸ் மொத்தமாக வருது. அண்ட் இந்த இட்லி ஸ்டீமரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் இன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போத் இண்டக்ஷன் அண்ட் ஸ்டவ் டாப் ரெண்டுலேயுமே வந்துட்டு இதை நீங்கள் குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு காட்டின இந்த இட்லி பாட் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்பெஷல் கலெக்ஷனில் மீஷோவில் ஆட் பண்ணியிருக்கனால சூப்பர் குவாலிட்டியில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பரான இட்லி பாட் வந்து பார்த்திங்கன்னா 731 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலி சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி பாட். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இப்போது அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நைஃப் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க. இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான நைஃப் செட்டு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் குவாலிட்டியுமே சூப்பர் ஒர்த்தான குவாலிட்டி. ப்ரைஸுக்கு நல்லா சூப்பராக ஒர்த்தாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கோல்ட் ஸ்பெஷல் கலெக்ஷன்லேருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய நைஃப், அதாவது மீட் நைஃபுங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா 2 செட் கொடுத்துருக்காங்க. 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட் நைஃபே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போ பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மீட்டெல்லாம் சாப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த குட்டி கத்தி வந்துட்டு நமக்கு கிச்சன் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும்.
அடுத்ததாக நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ செஃப் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நைஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பெரிய மீட் நைஃப் ரெண்டும் வேணாம், எனக்கு இந்த செஃப் நைஃபும் அந்த குட்டி கிச்சன் நைஃபும் மட்டும் போதும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 300 ருபீஸில் அது ரெண்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டோட்டலி இந்த செட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலி சொல்கிறேன். அண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நைஃப் செட்டு. வேறு லெவல் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 638 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த கிச்சன் நைஃபும் இந்த குட்டி நைஃப் ரெண்டு தான் வேணும் அப்படின்னா 300 ருபீஸில் அதுவுமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ப்ராடக்ட் டீ காஃபி கண்டெய்னர் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம இந்த ப்ராடக்ட் காட்டினதில் ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் காப்பர் கலரில் வர ஒரு சூப்பரான டீ காஃபி சுகர் கண்டெய்னர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் லுக் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. அண்ட் டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல டிசைனு. பிளாக் அண்ட் காப்பர் வந்துட்டு வேறு லெவல் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்படி மேலேருந்து பார்க்குறக்கு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. பட் வந்துட்டு கிச்சனில் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் காப்பர் கலரு. எனக்கு அந்த காப்பர் கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டீ காஃபி அண்ட் சுகரோடது வருது. சுகரோடது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. டீயோடது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட சின்ன சைஸில் வந்து காஃபியோடது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸாக்ட் கெப்பாசிட்டி வந்து இங்கே எங்கேயுமே மீஷோவில் மென்ஷன் பண்ணல, அதனால் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியல. பட் ஓவரால் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வேறு லெவல் ஒர்த்தாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இந்த குவாலிட்டிக்கு நல்ல சூப்பரான ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 484 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூவுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ பெரிய பார்சல் தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரீமியம் கேஸ்ட்ரால் பாட் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மீஷோவில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட்ஸ் இருந்துச்சு. பட் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரால் பாட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அதோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்டோன் பாட்டெல்லாம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் வந்து இந்த கேஸ்ட்ராலுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. பட் இது நான்ஸ்டிக் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக வந்து இருக்குது. அண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ரீன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வர இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே வேறு லெவல் லுக்காக இருக்குங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட் ஃப்ரீ, அப்புறம் PDOA ஃப்ரீ அண்ட் கேப்டிஎம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப் குக்கிங் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட்டு, நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயுமே இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரியான கேஸ்ட்ரால் பாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிராண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வண்டர் ஷேஃப் அந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குது கோல்டு கலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சூப்பரான க்ரீன் அண்ட் சாண்டில் கலர் கேஸ்ட்ரால் பாட் வந்து பார்த்திங்கன்னா 904 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. சூப்பர், டோட்டலி ஒர்த் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல க்யூட்டான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஒரு சூப்பரான டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் தான் வந்துங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டேஜ் ரெட்ரோ ஸ்டைலில் வர இந்த ரேடியோஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் ஹோல்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டு அப்படியே இதை வந்து நம்ம எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணிட்டோம் டேபிள் மேலே அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும்.
அண்ட் இது வந்துட்டு எனக்கு மீஷோவில் வேறு மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. பட் வந்த ப்ராடக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நல்லா க்யூட்டாகவே வந்து இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பாக்ஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருது. இப்படியே வந்து நம்ம வைக்கணுன்ட்டு கிடையாது. 2ஆக பிரிச்சுட்டு உள்ளே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 170 ருபீஸ்க்கு இந்த க்யூட்டான டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா க்யூட்டாக இருக்குது. இப்போது அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் டூல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்ப் சேவர். அதாவது நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டூல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி பின்னாடி ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. அண்ட் இந்த கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கொரியாண்டர் லீவ்ஸோடது, மின்ட் லீஃபோட ரூட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் படுற மாதிரி நம்ம வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஹர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொரியாண்டர், மின்ட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு, ஸ்பினாச்சு, கறி லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டில் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது, ஃப்ரிட்ஜில் மெஸ்ஸியாகவும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நீட்டாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். அந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் மீஷோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 308 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? இது வந்து ஒரு சூப்பர் க்யூட்டான ப்ராடக்ட் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்சுலேட்டட் லஞ்ச் பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பேபிஸ்க்கெல்லாம் வந்துட்டு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பார்த்தா. அந்த டிசைனே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம வந்துட்டு கிட்ஸ்க்கு லஞ்ச் பேக்காக கொடுத்து விடுறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை பிக்னிக் டைம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். பேக் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தாராளமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வந்து 2 பாக்ஸ் வைக்கலாம். அது கூட ஒரு குட்டி வாட்டர் கேனுமே வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது இன்சுலேட்டட் அப்படிங்கிறனால உங்களுக்கு உள்ள தண்ணியோ ஏதாவது போர் பண்ணால் கூட வெளியில் வந்துட்டு இதாகாது, அப்படியே உள்ளே வந்து இருக்கும். இந்த சைடு ஸ்பூனு அந்த மாதிரி ஏதாவது டிஷ்யூஸ் ஏதாவது வைக்கிறதுக்காக ஒரு குட்டி இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 363 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பர் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருக்குது, குழந்தைகளுக்கு நல்லாவே பிடிக்கும். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. ஸ்பூன்ஸ் இல்லை டிஷ்யூஸ் இல்லைனா ஏதாவது டவல் ஏதாவது ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் 2 கலர் வேரியேஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் எல்லோவில் நேவி ப்ளூ அந்த மாதிரி, அதே மாதிரி ஃபுல் நேவி ப்ளூவில் எல்லோ கலர் பஸ் வந்த மாதிரி, அந்த மாதிரி 2 வேரியேஷன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸில் வர்ற குக்வேர் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பிரியாணி பாட்டை. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு குட்டி பாட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி அதே சேம் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 2 செட் ஆஃப் இது வந்து வருது, நான்ஸ்டிக் பிரியாணி பாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 3 செட் காம்போவில் வர்றது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செட் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பெரிய பாட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர், அண்ட் அதுக்கு கீழே நான் வச்சுருக்கலாம் அது வந்து 3.5 லிட்டரோடது. எனக்கு வந்து 2.5 லிட்டரோடது மட்டும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் மிஸ்ஸிங்காகவும் வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி திக்னஸ் நான்ஸ்டிக் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட லிட்டுமே வருது, நல்லா டஃப் அண்ட் லிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது லிட்டுமே பார்க்குறதுக்கு. 2 பாட்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ப்ரைஸ்க்கு நல்லா வர்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். உங்களுக்கு நான்ஸ்டிக் வந்துட்டு பிரியாணி பாட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக இந்த பிரியாணி பாட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி குக்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து போட்ட ஐட்டம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வந்தது ரொம்ப சின்னதாக இருக்குங்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த டைம் எனக்கு இது ஃபீலே ஆகலை. ஏன்னா இந்த டைம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குக் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. அண்ட் இந்த 4.5 லிட்டரோடது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்பிள் கலரில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அது ஸ்க்ராட்ச் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து 1940 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இன்னொரு பாட்டுமே வரும். அது வந்து எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நியூவான ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாஸ்டிக் பவுல் செட் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் செட் நம்ம மீஷோலேருந்து இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோட லிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிபிஎஃப் ஃப்ரீ பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதோட லிட் வந்து பாருங்கள், மேலே அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து ஒரு ஃபைபர் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைபர் இது கொடுத்துருக்கிற மாதிரி தான் வந்து மெட்டீரியலுமே இருக்குது. 4 செட் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸுமே ரொம்ப மைல்டான கலர்ஸ், ரொம்ப பார்க்குறதுக்குமே நல்லா க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் பவுல்ஸோட க்ரிப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்லா கட்டியான பிளாஸ்டிக், சும்மா குழஞ்சி போகிற மாதிரியான பிளாஸ்டிக்கெல்லாம் கிடையாது. இன்கேஸ் மிக்சிங் பவுலாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் சரி, இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நல்ல சூப்பர் குவாலிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் பெரிய பவுல் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த இதோட கெப்பாசிட்டியுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. பட் நல்லா ஸ்பேஷியஸாகவே தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த லிட்டில் ஒரு குட்டியான ஸ்டீம் வெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் கேஸ்கெட் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் 357 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல குவாலிட்டியில் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்கறது ஒரு சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். இதுவுமே ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ நல்லா சூப்பராக பாக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கெல்லாம் இது சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் சுகர் கண்டெய்னர் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் டீ, காஃபி, சுகர் கண்டெய்னர் வாங்கிட்டு நம்ம காஃபியில் எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி 2 பாக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அவைல் பண்ணிக்கலாம். டீ அண்ட் சுகர் மட்டும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல 750 ml கெப்பாசிட்டியில் வருது. நல்ல பெரிய கண்டெய்னர் தான். அண்ட் குவாலிட்டியுமே சூப்பரான குவாலிட்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி கலர், ஒரு பிளாக் அண்ட் காப்பர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சாண்டல் அண்ட் காப்பரில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதை விட பார்க்குறதுக்குமே சும்மா ரொம்ப கிராண்டாக கிடையாது, ரொம்ப நீட்டான கூலான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. இந்த ரெண்டு ஐட்டமும் சேர்த்து 710க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த குவாலிட்டிக்கு சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இதாக இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா. ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து செராமிக் ஜார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் செராமிக் ஜார் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜாரே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுவும் ஃப்ளாரல் பிரிண்டில் வர்ற என்ன சொல்கிறது, ஒரு க்ரீன் கலர் அதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, லிட்டோட வந்து வருது. லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட குவாலிட்டியுமே நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சால்ட் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் புளியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டிலே வந்து கொடுக்குறாங்க மீஷோவில். அண்ட் ப்ரைஸுமே நல்லா சூப்பர் அஃபோர்டபுள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து பாருங்கள், ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.
அண்ட் இந்த செராமிக் ஜாரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 900 ml கெப்பாசிட்டி ஈச் வந்து வருது. அண்ட் 686 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இப்போ அடுத்ததாக மீஷோலேருந்து ஒரு சூப்பரான டாப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். வேறு லெவல் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாப் ஒரு மஸ்ட் பை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு ரவுண்ட் டாப் ஷார்ட் டாப் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரேயான் ஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் பியூர் காட்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாத்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ப்ரௌன் ஆரஞ்சு மாதிரி கலரு, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ப்ரௌன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் ஆர் ஆரஞ்சு கலரு. ஸோ கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாரல் பிரிண்டட் பேட்டர்ன். கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் கை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசைன் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து இருக்கும். ப்ளீட்டட் மாதிரி டிசைன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த செஸ்ட் கிட்ட வந்துட்டு ஒரு இது வரும், கட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்டட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது 3/4 ஹேண்டில் வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்கிறது இன்னுமே நல்லா இருக்குது. ஓவரால் இந்த மெட்டீரியல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஒர்த்து. ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுள். நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 300 and above இருந்துச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் 283 ருபீஸ்க்கு இப்போ மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸல், டபுள் எக்ஸல் எல்லா இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2 கலர்ஸ் இருந்துச்சு. நான் 2 கலர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால உங்களுக்கு அந்த 2 கலருமே நான் இதில் காட்டுறேன். 324 ருபீஸ்க்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்ததான் மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஒரு சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டைனிங் டேபிள் மேலெலாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. பார்க்குறதுக்குமே நம்ம நல்லா கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் எதுவும் இல்லை, சில்வர் கலர்லேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 294 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலி ஒர்த். எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்டடியாகவும் இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணுற முடியும் இதில். அண்ட் மல்டி யூஸாகவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஆனியன்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணணும், இல்லை டொமேட்டோஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்ஸை பொட்டேட்டோ ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு சூப்பர் க்யூட்டான குழந்தைகளுக்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் பை. ஏன்னா அவங்க வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி நான் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 0.5 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இதில் வாட்டர் வந்து பிடிக்க முடியும். பட் குழந்தைகளுக்கான எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் அவைலபிளாக இருக்குது. இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே வந்துட்டு வாட்டர் பாட்டில் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப ஈஸி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் மாடல்லையே வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, உள்ள அந்த வாட்டர் கேன் நான் சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்ணுற மாதிரியான பெல்ட் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி ரிமூவபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு அதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தனியாக அந்த வாட்டர் பாட்டில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த பஸ் வச்சு விளையாண்டுக்கிற மாதிரியுமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வாட்டர் கேன் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 362 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தாலும் பேபிஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரைஸ்க்கு இது நல்ல ஒர்த் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெல்ட்டுமே நல்லா சூப்பர் குவாலிட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுமே என்னோடய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸு. அவங்களுக்கு பிளேயிங்க்கான டாய் வாங்கின மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டர் கேன். அவங்க செம்ம இதாகிடுவாங்க, எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு, கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்.
நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மீஷோலேருந்து காட்டியிருந்தோம். டிஷ் வாஷிங் ரேக்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது மீஷோவில். வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஜஸ்ட் 75 ருபீஸ்க்கு இந்த 5 செட் ஆஃப் ரேக்ஸ் வந்துட்டு வருது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்ஸுக்கு விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரெசிடியூ எதுவும் வந்து இதில் கலெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீயூஸும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு நல்ல சூப்பர் வர்த்தான ஒரு யூஸ்ஃபுல்லான மஸ்ட் பை ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நாங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விமன் ட்ரெஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் கிடையாது. பட் இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஏ லைன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கர்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேர்ள்ஸ்க்கான ஸ்கர்ட் தான் இது. நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக், ரொம்ப ஃபுல் ஓப்பன் மாதிரியான நெக்கு. அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வி டைப்பில் வருது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற டிசைன். உங்களுக்கு நீங்கள் இந்த லிங்க் தொட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே இதோட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதில் காட்டியிருக்கேன். கை வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளார்டு டைப்பில் வந்துட்டு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு ட்ரெஸ்ஸாக வந்துட்டு இது போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி காட்டியிருந்தேன் உங்களுக்கு. அண்ட் இதுவுமே வந்து ப்ளீட்டட் மெட்டீரியல் தான். கை அந்த ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் வந்து அதுக்கப்புறம் ப்ளீட்டட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்டட் பேட்டர்ன் தான். ஃப்ளாரல் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. அண்ட் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் மாதிரி. அடுத்து ஒரு பிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. நிறைய குட்டி குட்டி ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் போட்ட மாதிரி பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். இந்த மாதிரி 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 4 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 391 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இது கொடுத்துருந்தாங்களே எலாஸ்டிக், அதுக்கப்புறம் அந்த கேதர்டு டைப், அதுக்கப்புறம் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த டாப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கப்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான க்யூட்டான ஒரு கப்ஸு. நேவி ப்ளூ கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. க்ரே கலரில் ஒரு குட்டி டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய கப் கிடையாது, ரொம்ப குட்டி கப் கிடையாது. காஃபி ஆர் டீ சர்வ் பண்ணுற மாதிரியான கப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சூப்பரான செராமிக் டீ கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ml கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்டிவான மெட்டாலிக் ஃபினிஷ் ப்ளூ ஷேடில் வருது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. லுக்குமே நல்லா அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு லுக்கு. அண்ட் இந்த செராமிக் ப்ளூ கலர் டீ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 313 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கறனால இந்த ப்ரைஸ்க்கு நல்லாவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்த ப்ராடக்ட் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாமா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம ஒரு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் கலர் டாப் வந்து பார்த்துருப்போம்ல, அதே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாரல் பிரிண்டில் வர ரேயான் டாப் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் டாப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து அதே மாதிரி எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸல், XXL, XS அப்படிங்கிற மாதிரி நிறைய சைஸஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, டிசைன் வந்து ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதில் இருந்த எல்லா சிமிலாரிட்டிஸுமே இதில் இருக்குது. இதுவுமே ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரேயான் கம் காட்டன் சொல்லியிருக்காங்க. பட் பியூர் காட்டன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப கூலிங்கான ஒரு மெட்டீரியலாக இருந்துச்சு. அண்ட் இதுவுமே பிரிண்டட் பேட்டர்ன். நான் சொன்ன மாதிரி அந்த ஹெப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து அதில் வந்துட்டு ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. வீ நெக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி நாட்டுமே இருக்குது அந்த இடத்துல. அண்ட் ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டட் ஸ்லீவ் இருக்குல்ல, ரவுண்ட் டைப்பில் வர மாதிரியான 3/4 ஸ்லீவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பஃப் மாதிரி எல்லாமே சேம் அதே இதில் காட்டின மாதிரியே தான். பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ 2 கலர்லையுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 315 ருபீஸ்க்கு நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் ஒர்த் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த டாப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த 2 கலர் டாப்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.